தனியான் படம் படம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாமனார் கேரக்டர் வந்து டிஃபரெண்டா கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா டெட் பாடி வச்சு எப்படி கிரைமும் காமெடியும் சேர்ந்த மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல போயிருந்தது. எல்லாரோட கேமியோவும் சூப்பரா இருக்கு. சந்தானம் சாரோட காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கு. மாமனாருக்கும் மருமகனுக்கும் என்னென்ன எப்படிலாம் இருக்குமோ அந்த கேமியோ சூப்பரா இருந்தது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி நான் என்ஜாய் பண்ண இந்த மூவி இன்னொரு வாட்டி கூட வந்து பார்த்தேன். அதே மாதிரி வந்து எல்லாரோட ரோலும் பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து டைலாக் சூப்பரா இருந்தது. தாராளமா ஃபேமிலியோட வந்து காமெடி பிளஸ் ஆக்ஷன் தான் அவருக்கு எப்பயுமே சூட் ஆகும். அதே மாதிரி சூப்பரா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. கிளைமேக்ஸும் சூப்பரா இருந்தது. எந்த லேகும் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மாமனாரோட காமெடி சூப்பரா மச்சினே அவரும் சூப்பரா இருந்தது சார். அந்த கேரக்டர் வந்து இப்ப வந்து டெட் பாடி வச்சுதான் மூவி. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி ஒரு டெட் பாடி எப்படி எல்லாம் எடுத்துட்டு போக முடியும், இப்படிலாம் வந்து ஃபன் பண்ண முடியும் அந்த இதை வச்சு அப்படின்றத வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. டெட் பாடி வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மாமனார் காமெடி தான் இருக்கும். இந்த கல்யாணம் வந்து ஒரு 2K-க்கும் 90s கிடுக்கும் எப்படி அப்படின்றத வந்து வித்தியாசத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 90s கிடுக்கு வந்து இப்போ மாப்பிள்ள அமையல பொண்ணு அமைய மாட்டேங்குது. அந்த காமெடி ஃபுல்லா சூப்பரா உள்ள இது பண்ணியிருந்தாங்க. பொண்ணு கிடைச்சாலும் நம்ம போயிடலான்ற அந்த அளவுக்கு சந்தானம் இருக்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து வரம் பாக்குறவரும் சூப்பரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாப்பாகன்றதையும் இது பண்ணாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைட்ல என்னன்னா எப்படிலாம் வந்து ஏமாத்துறதும் இருக்குன்றத காமிச்சிருப்பாங்க. சூப்பரா அம்பிராமையா வந்து நான் இந்த படம் இல்ல எந்த படம் பார்த்தாலுமே அவரோட காமெடி வந்து சூப்பராகவும், இந்த படத்துல வந்து ஒண்ணுமே தெரியாத ஆளு ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு கேரக்டர் மாதிரியே தான் இருப்பாரு. சூப்பரா பண்ணிருப்பாரு பிளேசிங் எல்லாமே. அவரோட சந்தானம் சாருக்கும் அவருக்கும் சூப்பரா பொருத்தம் ஆயிருக்கும் இந்த படத்துல. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அது ஃபேமிலி ஆடியன்ஸோட பாக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட பாக்கலாம், நல்லா பாக்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. டைம் போனதே தெரியல. ரொம்ப ஃபன்னா சந்தானம் சாரோட பதினாலே நம்ம எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ் காமெடியா இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த ஒரு டிஃபரெண்டான கதையை வந்து காம்பாய் இதெல்லாமே கலந்து எனக்கு ட்ரிங்க்ஸெல்லாம் எதுவுமே தோணல. டைலாக்ஸ்ல இருந்து இமான் சாரோட மியூசிக்ல இருந்து ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. இயல்பா இருந்தாங்க. அவங்களோட நடிப்பு ரொம்ப இயல்பா இருக்கு. அது நீங்க படத்தை எல்லாம் நான் சொல்ல முடியாது. இதுலயும் டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி நமக்கு எப்படி காமெடியா தர முடியுமோ அந்த அளவுக்கு படத்துல எனக்கு எதுவுமே தோணல. நம்மள டென்ஷன் படுத்தாம ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா? அது ஒரு ஃபுல் நல்லா இருக்கு சார். என்ன கால் பண்ணிருக்காங்க? நல்லா குடும்பத்தோட பாக்கலாம். கருத்துலாம் நல்லா இருக்குது. இதுல காமெடி நல்லா சிரிக்கலாம். எல்லா டைமும் விட இந்த சூப்பரா பண்ணிருக்காரு. அதுவும் சூப்பர் தான். அது ஒரு ட்ராக்னா இது ஒரு ட்ராக் வந்து காமெடியாவே இருக்கு. காமெடி, ஃபைட், ரொமான்ஸ், சாங் 3 சாங் போட்டுருக்காங்க. 3மே சூப்பரா இருக்கு. லாஸ்ட் வர சாங் வந்து செம்ம ஹைப்பா இருக்கு. ரொம்ப நம்ம யூடியூப்ல கேட்கறதுக்கும் இந்த நேர்ல கேட்கறதுக்கும் சூப்பரா இருக்கு சாங். அவரோட கேரக்டர் ஒரு ஃபேமிலி மேனா இருக்காரு. ஃபேமிலி மேனா இருந்து ஃபேமிலிக்குள்ள வர கஷ்டத்தை ஒரு பிரச்சனை மாட்டாங்க. அதுல காசு வரும்னு சொல்லி பிரச்சனை மாட்டாங்க. அதை எப்படி கிளியர் பண்ணிட்டு அவங்க வராங்க. ஒரு ஃபேமிலி கஷ்டத்துல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு காமெடி சேனல்ல வந்து மாட்டுறாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு காமெடி சேனலாவே போகுது. காமெடியாவே முடிக்கிறாங்க. ஒரு ஃபைட் சீனோட வச்சு முடிச்சிடறாங்க. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் ஸ்டார் நானே அதெல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டார்லாம் ட்ரைலர் பார்த்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா அவ்வளவுலாம் இல்ல. ஆனா இது நான் ட்ரைலர் பார்த்த வரைக்கும் ஆவரேஜா பார்த்துட்டு வச்சேன். படம் சூப்பர்.